மனசு சங்கடமாக இருக்கும்னு நினைக்கிறவன் கோயிலில் போய் உட்காந்து கும்பிட்டு வெளில வருவான். அவனுக்கு அது அவன் மதம் சார்ந்த ஒரு அமைதி. அதுக்கு போய் இந்த திமுக அரசாங்கம் வேட்டு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 120 கோயிலுங்க, எல்லாம் ஒரு பழமை வாய்ந்த கோயில், கண்மூடித்தனமாக இடித்து வீசியிருக்கிறாங்க. இது போதாதான் இது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு? 160 யார் சொன்னது சார்? அண்ணாமலை. அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம எந்த டேட்டாவை வச்சு சொல்றோம் அப்படின்னே மறந்துடுவாரா, இல்ல எடுத்து சொல்லுவாரான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவங்க முன்னாள் ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் ஒரு பாஜகவுடைய தலைவர். அவரு பேசுறது புள்ளி விவரம் இல்லாமல பேச மாட்டாங்க. நீங்க அவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. குஜராத்ல அடிச்சிருக்காங்க சார், நீங்க எடுத்து பாருங்க. 503 மத கட்டமைப்புகளை அகற்றியதாக அதே அகமதாபாத் உயர் நீதிமன்றத்துல அந்த அரசாங்கமே சொல்லியிருக்கு. 503 மத கட்டமைப்புகளை நாங்கள் இடித்தோம் அப்படின்னு அதுவே சொல்லியிருக்கு. நீங்க எடுத்து பாருங்க. வாய்ப்பு இல்லைன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? 503 மாட்டேங்க. இந்து மக்களுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு, இப்பவும் சரி அடுத்து 100 வருஷம் கழிச்சும் சரி, பிஜேபி மட்டும்தான் இருக்கும். அது அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காது. தன்னை ஒரு சாமியாராக வடிவமைத்து கொண்டு இருக்கக்கூடிய, இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிற பகுதிக்குள்ள அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. 45 கோயில்களை இடிச்சிருக்கீங்க, ரெக்கார்ட் இருக்கு. அப்படி இருந்தா ஏதாவது புறம்போக்கு நிலத்துல யாராவது கட்டி வச்சிருப்பாங்களா, அதை வச்சு ஏதாவது போலீஸ் சாமியார்கள் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதுக்காக எங்க அரசாங்கம் பண்ணிருக்கீங்க தவிர சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க நாங்க இன்ன வரையும் 160க்கு மேல இடிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரெக்கார்டோட சொல்றேன். நீங்க அகமதாபாத் உயர்நீதிமன்றத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க, நாங்க 503 மத கட்டமைப்புகளை அகற்றினோம் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு அதே ரெக்கார்ட் படி சொல்றேன். நீங்க ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி கிடையவே கிடையாது. மத கலவரத்தை உருவாக்குகின்ற கட்சி.